ஒரு பழைய இரும்பு கடையிலேருந்து இந்த டெல் லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த டெல் லேப்டாப் வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஒர்க்கில் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ எதுக்காக இதை எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டன்லாம் போயிருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டிக்கரை பார்த்திங்கன்னா இதில் NVIDIA ஸ்டிக்கர் இருக்குது. அப்படின்னா இதில் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்பில்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காக எடுத்தேன். ஸோ அதை ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்காக இப்போ வந்து இதோட வயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்சை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இண்டிகேஷன் வருது ஆன் பண்ணோன்னே. ஹார்ட் டிரைவ்லேருந்து கீச்சுன்னு சவுண்ட் வருது. அதோட இந்த பீப்ன்ற சவுண்டும் வருது. அப்படின்னா இதை வந்து பிரித்து உள்ளே எப்படி இருக்குது, இதை ரெடி பண்ண முடியுமான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தொடர்ச்சியாக வீடியோக்களை வந்து போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். இது வந்து டெல்லுடைய இன்ஸ்பிரேஷன் 3420 மாடல். இதை நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இதுக்குள்ளே வந்து ப்ராசஸர் வந்து i3 அல்லது i5ல் 3rd ஜென்ரேஷன் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. என்ன இருக்குன்னு எனக்கு உண்மையாகவே தெரியாது. ஏன்னா இதுக்கு மேலே எங்கேயுமே லேபிளிங் அண்ட் ஸ்டிக்கரிங் இல்லை. பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ தான் பிரிக்க போகிறோம். என்னது இது ஏங்க, உள்ள ரேம் சிப்பே இல்லைங்க. எடைக்கு போடும்போது ரேம் சிப்பை வந்து கழட்டிட்டு போட்டிருக்காங்க போல். இது DDR3 ரேம் சிப் போட வேண்டியது. சரி, என்கிட்ட 2 ரேம் சிப் கடந்துச்சு. ஸோ அதை வந்து போட்டு இதோட இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் ஹார்ட் டிஸ்கில் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன்னா அதை வந்து கீச்சுன்னு சவுண்டு தருது. ஸோ அதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு இதை ரெடி பண்ண முடியுதா இல்லையான்றதை கண்டிப்பாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பழைய மாடல். இருந்தாலும் இந்த மாதிரி பொருட்களை வந்து ரெடி பண்ணுறது ஒரு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்றனால பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போயே கிட்டத்தட்ட 2 நிமிஷத்தை நெருங்கிருச்சு. அதனால் வந்து இதோடைய தொடர்ச்சியை அடுத்த பாட்டில் வந்து போடுறேன். இதை ரெடி பண்ண முடிஞ்சாலேன்றதை அடுத்த பாட்டில் பார்ப்போம்.